நட்சத்திரத்தில் இப்போ மூல நட்சத்திரம்னா மாமனுக்கு ஆகாது, ஆயிலியன்னா மாமியாவுக்கு ஆகாது, கேட்ட மூச்சமத்தானுக்கு ஆகாது, விசாக இளைய மச்சானுக்கு ஆகாது. இப்படியெல்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க. நிச்சயம் மூல நட்சத்திரத்தில் ஒரு பெண்ணு பிறந்து அதை கட்டி கொடுக்கும்போது நிச்சயம் மாமனை பாதிக்கவே பாதிக்காது. அவருக்கு ஆயில் நல்லா இருக்கக்கூடிய பட்சத்தில் நிச்சயமாக மூல நட்சத்திரம் மாமனை பாதிக்கணும்னு நினச்சிக்கிட்டு மூல நட்சத்திரம் உள்ள பொண்ணை எடுக்க பயப்படுறதோ, ஆயிலிய நட்சத்திரம் மாமியாவுக்கு பாதிக்கணும் ஆயிலிய நட்சத்திரத்தில் உள்ள பெண்ணை எடுக்கிறதையோ, அதே மாதிரி கேட்டேன்னா மூத்த மச்சான் வீட்டில் அண்ணன் இருந்தால் பொண்ணு அந்த பையனுக்கு அண்ணன் இருந்தால் பாதிக்கும், விசாகனா இளைய மச்சானை பாதிக்கும், இப்படியெல்லாம் சொல்கிறா பாருங்க. சில பேர் சொல்லுவாங்க கேட்ட கோட்டை கட்டியாலும் சேட்டை பண்ணும், இப்படியெல்லாம் சில இதெல்லாம் இருக்குல்ல. இது வந்து ஒரு ஒரு ஒட்டுமொத்தமான சும்மா பொதுவான காலங்காலமாக பழகி வந்த ஒரு பழமொழிகள். இதில் மூல நட்சத்திரத்தில் பிறந்து மாமனை பாதிக்காததும் உண்டு, ஆயில்யத்தில் பிறந்து மாமியாவை பாதிக்காது. இதனால் இது போன்ற அமைப்புகளை நிச்சயம் நீங்கள் வந்து தவிர்த்துருங்க. உங்கள் ஜாதக கட்டத்தில் அந்த 2 பேர் பெண் மாப்பிள்ளை ஜாதக கட்டத்தை